பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. இந்த 2025 வந்து தனுசு ராசி பெண்களுக்கு வந்து கொஞ்சம் பதட்டம் இல்லாத வருஷமா இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார். கல்யாணம் கைகூடும். இது வரைக்கும் கல்யாணமே வேண்டாம், கல்யாணம் பண்ணுற ஐடியாலேயே நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகும்பொழுது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். இந்த அர்த்தாஷ்டம சனி ஜென்ரலாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவமானப்படுத்தும் நம்மளை. எப்படி வந்து விருச்சிகத்துக்கு 4ல் ராகு பிரச்சனைன்னு சொன்னனோ, தனுசுக்கு 4ல் சனி அதுவும் பிரச்சனை தான். தனுசு ராசி நேயர்கள் வந்து நீங்கள் அவசியம் பார்க்க வேண்டியது இந்த கோகர்ணா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சத்யநாராயண பூஜை இஸ் வெரி எஃபெக்டிவ். இதெல்லாம் அந்த காலத்தில் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் நிறைய பேருக்கு வந்து ஆஃபீஸ் போயிடுறேன், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விட்டுடுறாங்க. ஸோ பௌர்ணமி ஈவினிங்ஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை டீஃபால்ட்டாக நவகிரகத்துக்கு போய் 9 தீபம் ஏற்றணும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? இந்த 2025 வந்து தனுசு ராசி பெண்களுக்கு வந்து கொஞ்சம் பதட்டம் இல்லாத வருஷமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார். நிறையா சண்டை சச்சரவுகள் எனிமீஸ் இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருந்திருக்கும். 7ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ கல்யாணம் கைகூடும். இது வரைக்கும் கல்யாணமே வேண்டாம், கல்யாணம் பண்ணுற ஐடியாலேயே நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். சில வீடுகள்லாம் நீங்கள் பார்க்கலாம், திடீர்னு ஒருத்தங்க ஒரு வரன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலியும் பார்த்துப்பாங்க. ஒரு 1 வீக்கில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுங்க, எப்படி நடந்ததுன்னே தெரிலங்க அப்படின்வாங்க. ஸோ அப்படி ஒரு இறை அனுகிரகத்தோடு, உங்கள் குலதெய்வ அனுகிரகத்தோடு உங்கள் குடும்பத்தில் வந்து கல்யாணம் அப்படிங்கிறது இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் வந்து பார்க்கலாம். 4ல் வந்து சனி பகவான் போகிறாரு. ஸோ இந்த 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகும்பொழுது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். இந்த அர்த்தாஷ்டம சனி ஜென்ரலாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவமானப்படுத்தும் நம்மளை. அப்போ ஒரு திருமணம் வரும் பொழுது நம்ம ஒரு சம்பந்தி மூலமாக அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதனால் கீதையில் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி ஒன்று இழந்தால் ஒன்றை பெறலாம்னாரு. அது மாதிரி நம்மளும் கல்யாணம் இவ்வளோ வருஷமாக பார்த்தோம்ப்பா கிடைக்கல, சரிப்போ பரவாயில்ல சம்மந்தி தானே ஏதோ சொல்லுங்க. அதனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கத்தான் செய்யணும். இப்போது திருமணம் ஆகலை, அந்த சின்ன வயசு ஒரு வேலைக்கு போகிறாங்க, இல்லை காலேஜில் எல்லாம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நட்புகளால் பிரச்சனை வருவது அப்படிங்கிறது. எப்படி வந்து விருச்சிகத்துக்கு 4ல் ராகு பிரச்சனைன்னு சொன்னனோ, தனுசுக்கு 4ல் சனி அதுவும் பிரச்சனை தான். ஸோ இந்த அர்த்தாஷ்டம சனிங்கிறது அஷ்டம சனியில் பாதி, அஷ்டமங்கிறது 8, அர்த்த அஷ்டமம், அர்த்தன்னா பாதி, அஷ்டமத்தில் பாதி 4. அப்போது தனுசு ராசிக்காரர்களுமே நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்கள் மாதிரி கொஞ்சம் இந்த அர்த்தாஷ்டம சனி வர்றதுனால கவனமாக இருக்க வேண்டும். குரு பார்வை இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. அதுக்காக சனி அவர் வேலையை செய்யாமல் இருப்பாரா? இதில் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அவங்களுமே நான் வந்து எதையுமே கேர் பண்ண மாட்டேன்ப்பா, எது வருதோ வரட்டும் அப்படின்வாங்க. வந்தாலும் சமாளிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சாமர்த்தியம் உண்டு. பூராட நட்சத்திரக்காரர்கள் நம்ம வின்னர் படத்தில் வர வடிவேலு மாதிரி தான். அப்படியே பேச்செல்லாம் உத்தாரெலாம் பயங்கரமாக இருக்கும், உள்ளுக்குள்ளே கிடு 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 கிடுன்னு நடுங்கும். ஸோ அந்த மாதிரி பூராட நட்சத்திரக்காரர்கள். நம்ம வந்து மூலம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் அது. பலசாலிகள், புத்திமான்கள், ஆனால் டெசிஷன் எடுக்கும்போது தப்பாக போயிடும் சம்டைம்ஸ். ஏன்னா இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பாக்கியத்தில் வந்து கேத்து போகிறாரு. ஸோ நான் சொன்னேன், பாக்கியத்தில் ராகு கேத்து இருந்தாலே அவங்களுக்கு வந்து பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள்னு சொல்கிறது. இது வரைக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் எதுவுமே நாங்கள் செஞ்சதில்லை, இறந்தவர்களுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ணதில்லை அப்படிங்கிறவங்க கோகர்ணா அப்படிங்கிற இடம் போங்க. கர்நாடகா மாநிலத்தில் கோகர்ணாங்கிறது ராவணன் வந்து ஆத்மசாந்தி பிரதிஷ்டை பண்ணது. ஸோ ஒரு முக்தி கிடைக்கிறது, ஒரு ஆத்மாவுக்கு வந்து முக்தி கிடைக்கிறதுனா ஆத்மலிங்கம் அங்கே இருக்குது. முருடேஸ்வரும் அதே தான். முருடேஸ்வரும் அரேபியன் கடலில் தான் இருக்குது. பட் நம்ம கோகர்ணா அப்படிங்கிறது அப்படி கடலுக்கு நேரவே அங்கே சிவபெருமான் இருக்கார்.
அந்த கர்ப்பகிரகம் நீங்கள் வந்து எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு கர்ப்பகிரகம் பார்த்துருக்கவே முடியாது. உள்ளே போனீங்கன்னா சாமியே இருக்க மாட்டார். நம்ம ஜென்ரலாக ஒரு கர்ப்பகிரகம்னா கடவுள் இருப்பார் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, அங்கே சாமியே இருக்க மாட்டார். ஒரு பசுவினுடைய காது மட்டும்தான் இருக்கும். அதான் அங்கே வந்து கோ கர்ணா, கோன்னா பசு, கர்ணான்னா காது. ஸோ கோகர்ணான்னா அந்த காது மட்டும் இருக்கும், லிங்கம் கிடையாது. உள்ளே நம்ம வந்து கையை விடணும், அங்கே தண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த லிங்கத்தை நம்ம உள்ளே ஃபீல் பண்ணால் அரிசியும் எள்ளும் அங்கே வந்து போடுவாங்க அந்த கோவிலில். எண்ணெய், நல்லெண்ணெய், அரிசி, எள் இதெல்லாம் தான். ஸோ நம்ம இறந்து போனவர்களுக்கு ஆத்ம சாந்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயம். எனக்கு காசே இல்லைங்க, என்னாலெல்லாம் வந்து கயாலெல்லாம் போய் ஸ்ரார்த்தம் பண்ண முடியாது. நேராக கோகர்ணா போங்க, சிவன் கோவில் உள்ளே போயிட்டு நல்லெண்ணெய், பச்சரிசி, எள் எல்லாத்தையும் போட்டு சிவனே நீயே பார்த்துக்கோ, எங்கள் பித்ருக்களுக்கு ஆத்ம சாந்தியை கொடுன்னு வேண்டிக்கிட்டு நம்ம வீடு வந்து சேரலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் சூப்பரான ஒரு கோவில். அதனால் தனுசு ராசி நேயர்கள் வந்து நீங்கள் அவசியம் பார்க்க வேண்டியது இந்த கோகர்ணா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எந்த டைமில் போனால் ரொம்ப நல்லது மேடம் அப்படின்னா, மகாலய பட்சத்தில் போங்க. இந்த மாலை அமாவாசைக்கு முன்னாடி 15 நாட்கள் பட்சம் வருது இல்லையா, அப்போ போங்க. உண்மையிலேயே ரொம்ப எஃபெக்டிவான கோவிலுங்க அதெல்லாம். அண்ட் லேடிஸ்க்கு எப்போவுமே மனசில் என்ன, ஐயோ பித்ரு சாபம் வந்துருமா, என் பையனுக்கு வந்துருமா, அதான் குழந்தை இல்லையா, இப்படி புலம்பிக்கிட்டே இருப்போம். கோயில் போனீங்கன்னாலே போதுமானது. அண்ட் இந்த வருஷம் ஃபுல்லாக நான் என்ன பரிகாரம் பண்ணால் என் குடும்பம் நல்லாயிருக்கும், இந்த 4ல் சனி, 3ல் ராகு, 9ல் கேது, இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து ஜென்ரலி பௌர்ணமி சத்யநாராயண பூஜை பண்ணுங்கள். இந்த சத்யநாராயண பூஜை வீட்டில் பண்ணிங்கன்னாலே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நம்ம குடும்பத்துக்கு வந்து சேரும். இறைவனுடைய அனுகிரகமும் நமக்கு வரும், குலதெய்வத்த அனுகிரகம் வரும், பித்ருக்கள் ஆசீர்வாதம் வரும். ஸோ சத்யநாராயண பூஜை இஸ் வெரி எஃபெக்டிவ். இதெல்லாம் அந்த காலத்தில் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் நிறைய பேருக்கு வந்து ஆஃபீஸ் போயிடுறேன், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விட்டுடுறாங்க. ஸோ பௌர்ணமி ஈவினிங்ஸ் வந்து இந்த சந்திரன் முழு பலத்தோடு இருக்கும் பொழுது இந்த சத்யநாராயண கதையை படித்து இந்த சத்யநாராயண பூஜை பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடுகளில் வம்ச விருத்தி, ஆண் குழந்தைகளின் பிறப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் ஆசீர்வாதங்கள், பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது தான் ஆண் குழந்தை வாரிசு வரும். அதனால் 9ல் வந்து கேத்து இருக்கிறதுனால சத்யநாராயண பூஜை பண்ணிங்கன்னா குடும்பத்தில் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நம்ம நினச்சது நடந்ததுப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். கோகர்ணாவும் போயிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2025 மட்டும் இல்லை, அப்புறம் வரக்கூடிய ஆண்டுகள்லேயும் நமக்கு ஒரு மைண்டு வந்து நமக்கு போட்டு அப்படியே அழுத்தமாக இருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரே குழப்பமாக இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் நான் மாதம் ஒன்று பண்ணுறேன், இந்த சத்யநாராயண பூஜையை பண்ணுறேன். சரி மேடம் என்னால் அது பண்ண முடியல, நான் என்ன பண்ணட்டும், வாழைப்பழம் கொடுங்க, பசுமாடுகளுக்கு நிறைய பச்சை காய்கறிகள் வாங்கி கொடுங்க. அண்ட் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை டீஃபால்ட்டாக நவகிரகத்துக்கு போய் 9 தீபம் ஏற்றணும். ஸோ அந்த வாரம் முழுவதும் நமக்கு எந்த விதமான தடங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு 7 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் ஒரு சிம்பிள் பரிகாரம் தான். இதை விட சிம்பிளஸ்ட்டாக என்னால் சொல்ல முடியல. அதனால் வேலைக்கு போகாதவங்க சத்யநாராயண பூஜை பண்ணுங்கள். வேலைக்கு போகிறவங்க ஞாயிற்றுக்கிழமை காலை வேலை தான் பண்ணணும். ஒரு நவகிரகத்துக்கு போயிட்டு தீபம் 9ஐயும் ஏற்றிட்டு 7 பேருக்கு அன்னதானம் பண்ணணும். இதை விட ஒரு சிம்பிள் பரிகாரம் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ 2025ல் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு திருமண யோகம் வீட்டில் கண்டிப்பாக ஒரு டும் அவசியம் இருக்கும். போனால் மெடலுக்காக போனோம், போனாலே லைக் கோல்டு தான், நத்திங் எல்ஸ் பட் கோல்டு. அந்த மாதிரி இந்த வாட்டியும் நான் கோல்டுக்காக தான் போனேன். 50 நாடுகள் கலந்து கொண்டு 13 போட்டியாளர்கள் கலந்து கொண்டு அந்த மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல சில்வர் சாம்பியன்ஷிப் நீங்க வந்து ஜெயிச்சிருக்கீங்க. இப்போ இந்த ஸ்போர்ட்டே பார்த்தீங்கன்னா ரெகக்னேஷன் இல்லை. அண்ட் யூனோ ஒரு மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட், குத்து சண்டைனாலே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த பாதையே எனக்கு. ஏன்னா நான் மட்டும்தான் டே 1ல இருந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா நான் ஜெயிச்சிருக்கேன், இந்தியாவுக்காக ஜெயிச்சிருக்கேன். அண்ட் ஒரு ஃபைட்டும் எனக்கு வந்து லைக் எல்லா ஃபைட்டுக்கும் ஆல்மோஸ்ட் நான் கத்துனேன்னு நினைக்கிறேன். செமிஃபைனல்ஸ்ல தான் வந்து மட்டில்டா பக்கூரினான்னு, ஸோ அவங்க கூட ஃபைட் பண்ணும் போது தான் அது ரொம்பவே அது ஒரு சேலஞ்சிங்கான ஃபைட் இருந்துச்சு. நாட் லைக் யூனோ வி ஆல் கம் ஃப்ரம் a rich family. அண்ட் நான் வந்து பெரிய பொண்ணு, என் வீட்டில் நிறையா அழுகை இருந்துச்சு, நிறையா கதறல் இருந்துச்சு, நிறையா யூனோ ஒரு நாளும் நான் வந்து ட்ரைனிங் போகிறதுக்கே எனக்கு வந்து லைக்
ஆப்வியஸ்லி கண்டிப்பா இருக்கும்ல, கோல்ட் மெடல்ல மிஸ் பண்ணிட்டோமே, அந்த ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கு? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நான் யாரு? உங்கள பல பேருக்கு இந்த கேள்வி இருக்கலாம், சில பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கலாம். கனவுனா காண்றது மட்டும் இல்லை, அதை செயல்படுத்துறதுன்னு சொல்ல வர சில பேர்ல நானும் ஒருத்தரா இருக்கேன். மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கு. ஆமா, நான் ஃபாத்திமா அஃப்ஷான். கடந்து வந்த தோல்வி, வலிகள், வெற்றி, இது எல்லாமே ஐபிசி மங்கை மூலியமா அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டோம். வெயிட் அண்ட் வாட்ச். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்தில். என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல.